முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு போக்குவரத்து துறைக்கு 3606 கோடிக்கு மேலாக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக தமிழக சட்டப்பேரவையில் இன்று தெரிவிக்கப்பட்டது. 2016-2017 ஆண்டு திருத்திய நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் திமுக உறுப்பினரின் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர், முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓய்வூதிய பணப்பயன்கள் 922 கோடியே 24 லட்சம் ரூபாய் நிலுவையில் வைத்துவிட்டு சென்றதாக குறிப்பிட்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு போக்குவரத்து துறைக்கு 3606 கோடி ரூபாய்க்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சி காலத்திலேயே வழங்கப்பட்ட ஓய்வூதியத்தினுடைய தொகை 1446 கோடி ரூபாய். சென்ற திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட நிதி 926.86 கோடி ரூபாய். அதேபோல திமுக ஆட்சியில் நிலுவையாக வைத்து சென்ற தொகை 922.24 கோடி ரூபாய். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஏதோ திமுக ஆட்சியில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை எதுவும் இல்லாமல் வழங்கிவிட்டது போல ஒரு கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் 922.24 கோடி ரூபாய் நிலுவையாக வைத்து சென்ற அரசு திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 3600 கோடி ரூபாய்க்கு அதிகமாக நிதிகளை வழங்கியவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் இல்லாத காலத்தில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் சேமநல நிதியை கொண்டு வந்து அவர்களுக்கு ஓய்வூதிய பலனை வழங்கியவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதுக்கு அந்த திட்டத்திற்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஓய்வூதிய திட்டம் என்று, அம்மாவுடைய பென்ஷன் திட்டம் என்று பெயர் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். 2016-2017 திருத்திய நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் திமுக உறுப்பினரின் கேள்விக்கு குறுக்கிட்டு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 6 அரசாணைகளை வெளியிட்டு அதன் மூலம் துறை வாரியாக மொத்தம் 3039 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும், குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே திமுகவினர் எதையாவது பேசி வருவதாகவும் குறிப்பிட்டார். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெள்ள நிவாரண நடவடிக்கைக்காக 6 அரசாணைகள் மூலமாக 3039 கோடியை தாய் உள்ளத்தோடு வழங்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மா. துறை வாரியாக விவரம் வேண்டுமானாலும் சொல்லுகிறேன். விவசாயத்துறைக்கு 460 கோடி ரூபாய், கால்நடை பராமரிப்பு துறைக்கு 22 கோடி ரூபாய், மீன்வளத்துறைக்கு 24 கோடி ரூபாய், நெடுஞ்சாலைத்துறைக்கு 180 கோடி ரூபாய், சென்னை மாநகராட்சிக்கு 310 கோடி ரூபாய், நகராட்சி நிர்வாகத்திற்கு 82 கோடி ரூபாய், பேரூராட்சி நிர்வாகத்துறைக்கு 5 கோடி ரூபாய், சென்னை குடிநீர் மற்றும் வடிகால் வாரியம் 20 கோடி ரூபாய், தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியம் 2 கோடி ரூபாய், மின் பகிர்மான கழகம் 50 கோடி ரூபாய், பொதுப்பணித்துறை 50 கோடி ரூபாய், ஊரக வளர்ச்சி மற்றும் நகராட்சித்துறை 30 கோடி ரூபாய், கைத்தறித்துறை 78 கோடி ரூபாய், சமூக நலத்துறை 1 கோடி ரூபாய், கதி கிராமம் 0.57 லட்சம், போக்குவரத்து துறை 1.59 கோடி, ஆவின் 17.66 கோடி, தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் 62.98 கோடி ரூபாய் என்று புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் வெள்ள நிவாரணத்திற்காக வழங்கி இருக்கிறார்கள் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மஞ்சள் காமாலை வந்தவர்களுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாக தெரியும் என்பதை போல அவர்கள் குற்றம் காண்பதிலே நான் கவனம் செலுத்த